கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி சுடி தான் காட்டுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடும். இப்போ சாமுண்டி சுடி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. துர்கா வந்து இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் எல்லா பொண்ணுங்களையும் நல்லபடியாக தானே வளர்த்தேன். ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதாவது பெண்ணை தான் இருந்தாலும் நம்ம வளர்த்தாலும் சரி தான், ஆணாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான், ஒரு அளவுக்கு மேலே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பெற்றவங்க பேச்சை கேட்கறது இல்லை, பெற்றவங்களோட வலியும் கஷ்டங்களும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டுதாங்க. அதனால வந்து பெற்றவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சோகத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ வந்து சந்திரகலாவுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, பாட்டி வீட்டில் தான் துர்காவும் நவீனும் இருக்கிறாங்க. அப்படிங்கவே இது கேட்டதுமே சந்திரகலா சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கிளவி தான் அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரோஹிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்குன்னு வந்து அதாவது வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாச்சு தான், அவங்களுக்குன்னு வேற யார் இருக்கிறா, அதனால தான் பாட்டி வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிருப்பாங்க, இல்லை என்ன தப்பு இருக்குது, அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் தங்க முடியுமா என்ன, என்னமோ அவங்க வந்து தப்பு பண்ணின மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, சும்மா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கோவத்தோடு அங்கேருந்து நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதாவது துர்காவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் வந்து வெளியே தூக்கி போட்டு அவங்க நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே சோர்வாக இருந்தாங்க. இப்படிலாம் அம்மா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அப்போ சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா எங்கள் அக்கா வந்து தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம அவள் எவ்வளோ தூரம் வந்து கோவத்தில் இருக்கிறா, அவள் பொய் சொன்னனால. ஆனால் ஒரு நாள் உன்னை பற்றி தெரியும் போது உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டு நீ ஏன் நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படியாவது நம்ம வந்து அந்த சண்முகத்தோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது மாறு வேஷம் போட்டுட்டு அவங்க அங்கே கந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனதுமே சண்முகத்தை பார்க்குறாங்க. அப்போ சண்முகம் பக்கத்தில் வந்து நர்ஸ் இருக்கவும் எப்படியாவது வந்து நம்ம வந்து அவங்க கதையை முடிக்கணுமே சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது டாக்டர் தான் காட்டுறாங்க. சண்முகத்துக்கு வந்து முழிப்பு வந்துச்சுது, நீங்க வந்து அவரை பார்க்க வரலாம் அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்லவும் அப்போ பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க. உடனே கார்த்தி சரி பாட்டி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து அவங்க சண்முகத்தை பார்க்கறதுக்காக வராங்க. சண்முகம் பக்கத்தில் நர்ஸ் இருக்கவும் அப்போ உடனே வந்து சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, உங்களை வந்து கீழே ரிசப்ஷனில் கூப்பிடுறாங்க பாருங்க அப்படிங்கவும் உடனே நர்ஸு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்ததுமே அப்போ முத்துவேலும் சிவனாண்டியும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் போதில்ல அதை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால சண்முகத்துக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்குது. அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்தப்பா வெளியே யாராவது வராங்களா பாருங்க அப்படிங்கவும் உடனே முத்துவேல் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும் போது இப்போ கார்த்தி வரதை பார்த்துருந்தாங்க. இங்கே பாரு மகனே அந்த கார்த்தி வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக கார்த்தி அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சண்முகம் உடனே வந்து அவங்க டாக்டரை அழைச்சிட்டு வரவும் அப்போ அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க மூச்சு விடுறதுக்கு. அப்போ கடைசி நேரத்தில் சண்முகம் பார்த்தோம்னா கார்த்திகிட்ட செல்ஃபோன் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய கதை வந்து முடிஞ்சு போயிருது. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அவரோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. யாரோ ஆக்சிஜனை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாட்டியும் வந்துடவும் பாட்டி இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி, நம்மளுக்கு இருந்த ஒரே ஆதாரமே இவன் தான், இவனுடைய கதையும் முடிஞ்சு போச்சுது அப்படிங்கும்போது கதை முடியல பாட்டி, யாரோ முடிச்சு வச்சிருக்காங்க, ஆனால் யாரும் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து இவங்க போலீஸ்காரங்க வந்து நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இப்படி சண்முகத்தோட கதை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க, அந்த சண்முகத்தை அந்த கிழவி தான் அழைச்சிட்டு வந்தது, எங்களுக்கு ஒன்றும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜராஜன் வந்து திட்டுறாங்க, என்ன எங்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரிக்கு நீ மாட்டி விட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு சந்திரகலாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பாட்டிகிட்ட வந்து அவங்க விசாரணை பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரவும் அப்போ இந்த விஷயத்தை பற்றி ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி மயில் வாகனமும் உடனே வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது உடனே எங்கள் பாட்டியை தயவு செய்து விட்டுருங்க, அவங்களுக்கு சண்முகத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உண்மையை சொல்ல போனாக்கி சண்முகம் உயிரோடு இருந்தாக்கி இந்த மாதிரிக்கு அவர் ஒரு ஆதாரமாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, சண்முகத்தை அழைச்சிட்டு வந்தது உங்கள் பாட்டி தான், அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தோட கதையை இப்போ முடிஞ்சிருக்குது, சண்முகத்தை உங்கள் பாட்டி தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சண்முகத்தை இந்த மாதிரிக்கு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ ஆக மொத்தம் உங்கள் பாட்டியால் தான் சண்முகத்துக்கு இந்த மாதிரிக்கு எல்லாமே நடந்திருக்குது, அதனால உங்கள் பாட்டியை நாங்கள் சில நேரத்தில் அரெஸ்ட் கூட பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தியும் மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் பாட்டி வந்து சண்முகத்தையே அழைச்சிட்டு வந்தாங்க, அதை சொல்ல
சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காக தான் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் பிடிக்காம பாட்டியை போய் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த கேஸ் எங்கிட்ட வந்திருக்குது, இப்போ தான் நாங்கள் ஒன்றுனா நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாட்டியை தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து குத்தம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் விசாரணை பண்ணுவோம். யார் இந்த மாதிரிக்கு சண்முகத்தை ஷூட் பண்ணாங்கன்னு எல்லாமே நம்மளை தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். நீங்கள் வந்து எங்கள் பிரச்சனையை தலையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சகல இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இப்போ பாட்டியை காப்பாற்றி ஆகணுமே, இல்லைன்னா இவங்க பாட்டியை வந்து கைது பண்ணிடுவாங்க பொழுது அப்படிங்கும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கார்த்தி யோசனை பண்ணவும், எப்படியும் மண்டபத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை வச்சு பார்த்தோம்னா யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மயில்வாகனமும் ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும், அப்போ கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாராங்க, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அதாவது சண்முகத்தை யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீங்கள் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், மற்றபடி பயப்படாதீங்க அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேயா, நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு பாட்டி வந்து ரொம்பவே தைரியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனமும் நேராக அங்கே கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. வந்ததுமே அவங்க வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அன்றைக்கி கல்யாணம் நடந்ததில்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரிக்கு ஒன்று நடந்திருக்குது, இதனால எங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு, அதனால அது யார் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்களும் வந்து முதல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கார்த்தி சொல்கிறத கேட்டுட்டு உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அது வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, அந்த சண்முகம் தானே என்ன இருந்தாலும் ஒரே ஆதாரம்னு சொல்லிட்டு அந்த கிளவி கூட்டிகிட்டு வந்துச்சுது, அப்படி இருக்கும்போது சண்முகத்தை சொல்ல விடாமல் தடுத்தது யாராக இருக்கும், நம்மளுக்கு அந்த கிளவி பிடிக்காதனால நம்ம அதை பற்றிலாம் யோசனை பண்ணலை, ஆனால் ஒருவேளை நம்ம அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு அந்த கிளவிக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம தான் வந்து நம்ம புருஷன்ட்ட கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த கிளவி வந்து நம்மளை அதாவது இந்த பிரச்சனையை வந்து வேறு விதத்தில் கொண்டுட்டு போகிறதுக்காக பொய் சொல்லியிருக்குன்னு சொன்னார். அப்படி இருந்தாலும் சண்முகத்தோட கதையை முடிக்க வேண்டிய அவசியம் அந்த கிளவிக்கு கிடையாது, அப்படி இருக்கும்போது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் ஒரு பக்கம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுறதுக்கே தெரியல, என்னது அடுத்தடுத்து ஒரே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஆனால் வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, அந்த கிளவி கூட்டிகிட்டு வந்துச்சுது சண்முகத்தை, ஆனால் சண்முகத்தை யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரிக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பாட்டி வந்து அதாவது சண்முகத்தை எப்படியாவது அழைச்சிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் சண்முகத்துக்காட இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லா பாத்திரத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாத்திரத்துக்குள்ள சண்முகத்தோட செல்போன் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் கொண்டு வைக்கும் போது அப்போ உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க, இந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து பூஜரம்ல கொண்டு வைங்க அப்படிங்கவும், அப்போ வந்து அவங்க ரெண்டு லேடிஸ் வந்து அது எல்லாத்தையும் தூக்கி பூஜரம்ல கொண்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு பாத்திரத்துல தான் வந்து அவங்களுடைய செல்போன் வந்து இருக்குது. அதுல வந்து எல்லாமே வந்து சண்முகம் பேசி வச்சிருக்கிறாங்க. அந்த செல்போன் யார் கையில கிடைக்க போகுது, கார்த்திக் கையிலையா சாமுண்டீஸ்வரி கையிலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க